யாருமே சொல்லக்கூடியங்களா சொன்ன மாதிரி தான் ரொம்ப சின்ன கண்டினியூ பண்ணலாம். ஒரு முச்சந்தானா ஸோ சுகா வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிருப்பான் ஜேகே பார்த்து. ஸோ இதோட இந்த முச்சந்தம்மா அங்கே கிடைக்கிறப்போ நான் அப்படியே செம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜேகேவே. ஜேகே அப்படியே சும்மா அழுதுகிட்டு இருக்கான் அப்பாவை ஹக் பண்ணி. சுகா தான் ஜேகேவை பார்த்துட்டு, டேய் ஜேகே என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்குடா அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறான் சுகா வந்து. ஜேகே சுகாவை பார்த்துட்டு, டேய் நான் இதுகளை என் அப்பனை கொலை பண்ணணும் லூசாடா நீனு, நான் போயிட்டு இப்போ என் அப்பாவை சொந்த கையாலேயே நான் கொலை பண்ணுவேன், லூஸ் மாதிரி பேசாத, நான் ஒன்றும் கொலை பண்ணல, இது கொலை பண்ணது கார்த்திகாடா, என் அப்பாவை அவள் தாண்டா ஷூட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான் நம்ம ஜேகே. ஸோ நம்ம சுகா நம்புற மாதிரி இல்லை ஜேகே நீ தான் அப்பாவை கொலை பண்ண. சுகா என்னடா பேசுகிற, நான் எப்பறம் எங்கள் அப்பனை போய் கொலை பண்ண முடியும் ஏன் கையால். ஜேகே எவ்வளோ எடுத்து சொல்கிறான் சுகாட்ட, ஆனால் சுகா கேட்குறதாவே இல்லை. ஜேகே பார்த்துட்டு, ஜேகே அப்பாவே கொலை பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்துட்டல நீனு, ரொம்ப மாறிட்டடா நீனு. ஏய் நான் கொலை பண்ணலடா, நான் எப்பட்றா என் அப்பாவை கொலை பண்ண முடியும் சுகா, பைத்தியம் மாதிரி பேசாத சுகா, அடிச்சிருவேன் சுகா. இல்லை ஜேகே அப்போ நீ கொலை பண்ணலன்னு சொல்கிறியே, அப்போ இது என்னதான், உன் கையில் கன் இருக்குது, அப்பாவோட ரத்தம் கரை வேற இருக்குது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நான் எப்பட்றா நம்பாம இருப்பேன் நீ கொலை பண்ணலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான் நம்ம சுகா வந்து. ஸோ ஜேகே அப்போ தான் பார்க்குறான், பார்த்தா கையில் கன்னு, ஸோ பிளட்டு ஃபுல்லாக இருக்குது, அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு புரிஞ்சிச்சு, இதை பார்த்து தான் அவன் நம்பியிருக்கான் போல் அப்படின்ட்டு. இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னே ஒன்றுமே புரியாமல் நம்ம ஜேகே அப்படியே குழப்பமாக இருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே சுகாவை பார்த்துட்டு, சுகா சத்தியமாக சொல்கிறேன் சுகா, நான் கொலை பண்ணல சுகா, இது அவ்வளோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் கன்னை எடுத்தேன்டா, கார்த்திகாவை ஷூட் பண்ணுறதுக்காக கோவத்தில் எடுத்தேன்டா. என்னடா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா ஜேகே? சத்தியமாக சொல்கிறேன் ஜேகே, நீ இந்த லெவலுக்கு அப்பாவே கொலை பண்ண போவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. அதனால என்னதான் நீ கோவப்பட்டாலும், என்னதான் அவர் உன்னை திட்டினாலும் அவருக்கு பாசம் இருக்குடா உன் மேலே. ஆனால் நீ உன் கோவத்தை நீ காட்டி ஸோ கடைசியில் அப்பாவே கொலை பண்ணிட்டல உன் கோபத்துலேயே. என்னடா பாவம் பண்ணாரு சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஷார்ட்டை பிடிச்சி கேட்குறான். ஜேகே ஷார்ட்டை பிடிச்சி கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அமைதியாக நிற்கிறான். பார்த்து சொல்லு ஜேகே ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம சுகா வந்து. ஜேகே சுகா பார்த்துட்டு, நான் கொலை பண்ணலடா, சத்தியமாக கொலை பண்ணலடா, இதுதான்டா என் கண்ணு முன்னாடி அப்போவே என் கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ணான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னடா இன்னும் போய் சொல்லி என்னை ஏமாத்தலாம் நினைக்கிறியா? ஜேகே சத்தியமாக சொல்கிறேன் ஜேகே, இப்படி மாறுவேன் நினச்சி கூட பார்க்கல நான், இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் திட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான் நம்ம சுகா. கிளம்பி அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான், செம்மையாக உடஞ்சி போய் அங்கேயே உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனால் சுத்தமாக முடியல. இப்படி தான் டேஸ் போகுது. ஸோ ஜேகே அவன் வேலையை பார்ப்பான். சுகாட்ட எவ்வளவோ பேசணும்னு ட்ரை பண்ணுவான், சொல்லணும்னு நினைப்பான். ஆனால் சுகா அவனை கண்டுக்கவே மாட்டான், ஜேகேவை கண்டுக்கவே மாட்டான், பார்த்து கண்டுக்காத மாதிரியே இருப்பான். ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. இந்த சைடு நம்ம ஜேகே ரூமில் அப்படியே குடிச்சிட்டு செம்மையாக குடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் அவனுக்கு செம்மையாக கோவம் வருது கார்த்திகா மேலே. பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு ஒட்டச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இருக்கிற ரூம் வரைக்கும் ஏதோ ஒரு திங்ஸ் உடையிற சவுண்டு கேட்குது. ஸோ நீங்களும் என்னது ஒரே திங்ஸ் உடையிற சவுண்டாக கேட்குது, எங்கேருந்து திங்ஸ் உடையிற சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கேயுமே திங்ஸ் உடையிற சவுண்டு கேட்கல. ஸோ ஆனால் ஒரு ரூமில் மட்டும் பயங்கரமாக கேட்குது. ஸோ நீங்களும் அந்த ரூம்லேருந்து தான் கேட்குது, அந்த ரூம்லேருந்து இவ்வளோ திங்ஸ் உடையிற சவுண்ட்லாம் கேட்குது, என்னவா இருக்கும், சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இதீங்க. பார்த்தா ஜேகே செம்ம கோவத்தில் எல்லா திங்ஸையும் போட்டு பயங்கரமாக உடச்சிருக்கான். ஜேகே ரூமுக்கு போயிட்டு ஓடி போயிட்டு அவனை போய் தடுக்க முயற்சி பண்ணுறீங்க. ஜேகே அவ்வளோ கோவத்தில் எல்லாம் போட்டு திங்ஸை பயங்கரமாக போட்டு உடச்சிட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா? ஏய் விட்றி, என்னால் முடியாது, என்னால் சத்தியமாக முடியாது. ஆமாம், நான் சைக்கோ தான். ஏய் விட்றி மயிரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் விடுறதாவே இல்லை, அவனை இப்படியே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே இங்கே பாரு, உன் கோபத்துக்கு ஒரு நாய் இருக்குது, சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம், நீ கோவப்படாத, என்ன தான் ஆச்சு, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அதெல்லாம் காதுலேயே வாங்கல, போட்டு எல்லாம் பயங்கரமாக தின்சை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஓன்ட்ட தான் கேட்குறேன் ஜேகே, பதில் சொல்லு ஜேகே, என்னாச்சு உனக்கு? நீ ஃபஸ்ட்டு விடுன்னு சொன்ன, விட புரிய என்ன வேணும்? முடியாது, நீ எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அஜித் சொன்னா தானே தெரியும், நீ ஃபஸ்ட்டு என்னை விடுன்னு சொன்னேன். ஜேகே எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்டுருப்பான். ஸோ தள்ளி விட்டதில் ஸோ உங்களுக்கு தலையில் பயங்கரமாக வண்டி போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை கூட கண்டுக்கல. ஸோ இன்னும் பயங்கரமாக போட்டு தின்ஸ் உடச்சி விட்ருக்கான். ஜேகே நீங்கள் போய் தடுக்க முயற்சி பண்ணுறீங்க. ஜேகே என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, என்னை பாரு ஃபஸ்ட்டு. இல்லை முடியாது, நான் பார்க்க மாட்டேன், நீ தள்ளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் தின்ஸை பயங்கரமாக போட்டு உடச்சிட்ருக்கான். கண்ணாடி வேறு பயங்கரமாக குத்தி கிழிச்சிடுது. ஸோ அப்படியே கையிலேருந்து பிளட்டாக வருது அவனுக்கு. அது கூட அவன் கண்டுக்கவே இல்லை. போட்டு பயங்கரமாக போட்டு தின்ஸு பயங்கர கோவத்தில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனை எப்படி தடுத்து நிறுத்துறது? எனக்கு வேறு கையிலேருந்து பிளட்டாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பத்துலேயும் அப்படியே கன்ஃபியூஷன்லேயும் உட்காந்துருக்கீங்க. தடுக்கவும் முயற்சி பண்ணீங்க, ஆனால் சுத்தமாக முடியல உங்களால். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக சுகா ஜேகே ரூமுக்கு பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆயிடும். டேய் மொத்தம் ஜேகே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க? சுகா இல்லை சுகா, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன் என் அப்பங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சுகாவுக்கு இவன் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் ஜேகே ஒன்றும் இல்லை, ஓகே ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ட் பண்ணுறான். ஆனால் அவன் கேட்குறதாவே இல்லை. கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக எல்லாம் திணிச்சு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட சுகாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்படி கண்ணத்தில் சப்புன்னு அரைஞ்சிட்றான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அரைஞ்சிட்றான் கன்னத்துலேயே. ஸோ ஜேகேவும் கொஞ்ச நேரத்தில் ரியல் வந்துட்டு சுகா ஜேகேவை பார்த்துட்டு, டீ என்னடா ஆச்சு உனக்கு? ஏடா இப்படி பண்ணியிருக்கா? சைக்கோ வாடா நீனு, பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை சுகா, என் பொண்ணு நானே கொலை பண்ணிட்டேன்ல, நீ சொன்னல. டேய் இப்படிலாம் பேசாதடா. சரிடா, நான் நம்பலடா, நீ கொலை பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். உன் அப்பா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலையே, ஒரு குழப்பத்தில் தான்ட்டு இருக்கேன். சுகா இந்த மாதிரி ஜேகிட்ட சொல்கிறான். ஸோ ஜேகே சுகாவை பார்த்துட்டு, சுகா சத்தியமாக நான் கொலை பண்ணல சுகா, என் அப்பனை சத்தியமாக நான் கொலை பண்ணலை, ஆனால் நான் கொலை பண்ணிட்டேன், நீ நம்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முட்டி போட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். ஸோ சுகாவுக்கு இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு போயிட்டு ஜேகே ஹக் பண்ணி கன்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சரிடா நான் நம்புகிறேன், நீ அப்பாவை கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், நம்புகிறேன்டா, டேய் அழுகாதடா, ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பயங்கரமாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது ஜேகே எதுக்கு இப்படி சைக்கோ மாதிரி பண்ணான், சைக்கோ மாதிரி எல்லா பொருளையும் போட்டு உடச்சானே இப்போ தான் உங்களுக்கு புரியுது. பக்கம் யோசிக்கிறீங்க, அப்போ ஜேகே கொலை பண்ணலன்னா ஜேகே அப்பாவை கொலை பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ சுகா கொஞ்ச நேரத்தில் கன்ஃபர்ட் பண்ணானா. ஸோ ஜேகேவும் ஓகேவாயிடும். சுகா ஜேகே கைக்கு அப்படியே ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணி முடிச்சுட்டு ஸோ சுகா ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ கொலை பண்ணல, நான் நம்புகிறேன், நீ கொலை பண்ண மாட்டேன், சொந்த அப்பாவை எப்படி கொலை பண்ண வரும் மனசு வரும், எனக்கு தெரியும்டா, நான் நம்பலடா, ஆனால் இருந்தாலும் எனக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிப்போம் யார் நம்ம அப்பாவை கொலை பண்ணதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே சொல்லிகிட்டு இருக்கான். சுகா ஜேகே டேய் இது யாருன்னு எனக்கு தெரியும்டா, அது வேற யாரும் இல்லை, என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலே அவள் தான் கார்த்திகா, அவள் தான்டா கொலை பண்ணான். நம்ம ஜேகே இந்த மாதிரி சுகாட சொல்கிறான். சுகா என்னடா சொல்கிற, அவள் பண்ணாளா? ஆமாம் சுகா, அவள் தான்டா கொலை பண்ணா, என் கண்ணு முன்னாடியே என் அப்பனை கொலை பண்ணியிருக்கா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜேகே அவ்வளோ கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். சுகாவும் ஜேகேவும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்ட் பர்சன் சுகாவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக் ஆகிடுறான்.
ஓகேடா, இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அந்த பர்சன் யார் நம்ம சிவாவை ஷூட் பண்ணது, ஸோ ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் நத்திங். லவ் யூ சார், எங்கள் பாய் பாய்.